கடைசி காலத்தின் சத்தத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2வது வசனம், 6வது வசனம் மற்றும் 10 பார்ப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவது, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பும் பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் இருந்ததும் இல்லை, ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. 6வது வசனம், அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். 10ஆம் வசனம் பார்ப்போம். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கும். கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ நாட்கள் சமீபமாக இருக்கிறபடியால் நீங்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடன் கூட இருப்பார். ஆமென்.